இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1190வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஏமாளி டு கோமாளி. இன்றைய பயிற்றுனர் ரமேஷ் ராஜு அவர்கள் டிகே ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி நிறுவனத்தின் ஃபவுண்டர் ஆவார். நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு உதவி செய்யும் மிகப்பெரிய ஒரு தொண்டு என்று சொல்லலாம். அதை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இவரால் பல பேர் வெளிநாடு சென்று படித்து பல பேரை ஏற்றிவிடும் ஏணியாக செயல்படும் இவர் நம் நற்பழக்கத்தில் நீண்ட காலமாக இணைந்து அவரது தினம் பங்கேற்பாளராகவும் பேச்சாளராகவும் இருந்து பல அரிய பேச்சுகளை நமக்கு கொடுத்து நிறைய தகவல்களை கொடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏமாளி டு கோமாளி என்ற இன்றைய தலைப்பிலும் மிகச்சிறந்த உரையை அவரிடம் வந்து எதிர்பார்க்கிறோம். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் இனிய நட்புலரை. இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த நட்புலரி மற்றும் திரு குமரேசன் சார் மற்றும் அனைவருக்கும் இனிய நட்புலரி. இன்றைய தலைப்பு ஏமாளி டு கோமாளி. இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு அவசியமான ஒரு தலைப்பினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது நம்ம லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், இல்லை டிஜிட்டல் லைஃப்ல. எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஏமாளியா இருக்கிறோம், எப்படி வந்து கோமாளியா லைஃப்ல வந்து நம்ம டேர்ன் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ ஏமாளி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே ஏமாளி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வளர ஆரம்பிக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் மூலியமா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, நிலாவில் வந்து பாட்டி இருக்காங்க சாப்பிடு கண்ணா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது ஒரு ஒரு ஏமாற்றம் தான். அந்த குழந்தைக்கு வளரும் போதே வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்றத தாண்டி தான் வந்து அந்த குழந்தை வந்து வளர வேண்டியது. அதை தாண்டி சொசைட்டிக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஏமாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜாபுக்கு போகும்போது அங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால ஏமாற்றங்கள் வந்து நிறைய தாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த ஏமாற்றங்கள் அப்படின்றது நிரந்தரமா அப்படின்னு பார்த்தா நிரந்தரம் கிடையாது. ஸோ அது வந்து ரெகுலராக எல்லார் லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு கோமாளியாக மாறுறோம் அப்படின்றது தான் வாழ்க்கை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஸோ ஏமாளி அப்படின்னு யார் அப்படின்னா, பொதுமக்களை வச்சு நான் ஒரு சில இன்சிடென்ட்லாம் சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபீல்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாமே. இப்போ நான் ஒரு ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நடத்திட்டு இருக்கேன். இதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரக்கூடிய மாணவர்களாகட்டும், அல்லது வந்து பெற்றோர்கள் வந்து எந்த மாதிரி வந்து இந்த வெளி உலகத்தில் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒர்க் விசா வந்து இப்போ என்கிட்டயே வந்து ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி வந்து கேட்டிருந்தாங்க ஒரு லாஸ்ட் மந்த்து. மன்னார்குடியிலிருந்து இந்த மாதிரி ஜெர்மனி போகணும் சார், ஒர்க் விசா வந்து நிறையா ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்களோட நம்பரை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே ரெஃபர் பண்ணாங்க யூகேல இருந்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெர்மனி போகணுன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இங்கே லோக்கலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து ஃபார்மில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஒர்க் நிறையா இருக்குது, மினிமம் 2 to 3 லட்ச ரூபா சேலரி கிடைக்குன்னு சொல்கிறாங்க, ஜாப் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆன்லைனில் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸுமே என்கிட்ட பேசுகிறாங்க, சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரி நான் வாங்கிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜெர்மனிலாம் ஒர்க் விசா பண்ணுறது ரொம்ப சிரமங்கன்னு, உங்களால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வேணால் நீங்கள் உள்ளே போகலாம், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் தான் உங்களால் விசாவை எடுக்க முடியும். அப்படி விசா ஸ்டூடெண்ட்டாக போனாலே 90% தான்
உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ இருக்கும். ஒர்க் விசாலாம் வந்து நம்மளால அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. அதேமாரி நீங்க சொல்ற வேலை வாய்ப்புகள்லாம் இப்ப எதுவும் ஓப்பன்ல இல்ல. ஆ மேபி எங்கேயாவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அது ஒரு ஸ்கேமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. 10,00,000 குடுத்தா வேலைய எடுத்து குடுத்துர்றேன். 2 டூ 3,00,000 சேலரி கிடைக்கும். அங்கேயே வந்து சேலரி வந்து டிடக்ஷன் வந்து மாசம் ரூ. 1,00,000 புடிச்சுக்குவாங்களாம். இங்க மட்டும் ஒரு 5,00,000 கட்டுனா போதும்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அந்த கேண்டிடேட் சொல்றாரு. அப்போ வந்து நான் ஃபைனலா சொல்றேன், "இல்ல அந்த மாரி என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஜெர்மன் போகணும் அப்டின்னா, ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ஒரு B1 அல்லது B2 லெவல் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்டுக்கு வேலைக்கு போறீங்க அப்டின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டா போறவங்களுக்கே அந்த நாட்ல ஒரு ஒர்க் எடுக்கணும்னா, ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு 30% மக்கள் தான் வந்து அங்க அதிகம் பேசுவாங்க. அதனால வேலை எடுக்கிறது சிரமம்." அப்டின்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 1 வாரம் 10 நாள்லயே மறுபடியும் கால் பண்ணிட்டு, "சார் இந்த மாரி அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டேன். எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அ ஃபைனலா பார்த்தா, அதுக்கப்புறம் அங்க சென்னையில ஒரு ஏஜென்ட்ட வந்து காசு கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கால் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பிக் பண்ணல. டைரக்ட்டா போய் பார்த்தா, அந்த இடத்துல ஆஃபீஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பேரு இந்த பையன் பேச்ச கேட்டுட்டே ஒரு 2, 3 பேர் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காச கட்டிட்டாங்க. இவன் தனியா போறதுக்கு பயந்துகிட்டு. இவன் 2 பேர்கிட்ட சொல்ல, அவங்களும் சரி எல்லாம் விசாரிச்சு தான் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லி, இவன நம்பி 2 பேர் காசு கட்டிட்டாங்க. அங்க போனா அந்த மாரி ஒரு ஆஃபீஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. கேஷாவும் கட்டியிருக்கிறாங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கால் பண்ணி ரீசென்ட்டா வந்து ஒரு 2 டேஸ் பேக் பேசுறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன், இது மாரி நெறைய ஸ்கேம் நடக்குது. ஒர்க் விசாலாம் வந்து எந்த கண்ட்ரிலயும் இப்போ வந்து அவைலபிளா இல்ல. வார் இஷ்யூஸ்னால நெறைய போயிட்டுருக்கு. நாங்க ஸ்டூடண்ட் அனுப்புறதே ரொம்ப சிரமமா இருக்கு. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நெறைய டைட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொல்றேன். உங்க பேச்ச கேட்டிருந்தா பரவால்ல சார். இன்னைக்கு 5,00,000 லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஏஜென்ட்ட புடிக்க முடியல. அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான ஏமாற்றங்கள். வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி, ஒருவர் வந்து நம்மகிட்ட வரும்போது, அத வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டா பார்க்குறாங்க. இவங்ககிட்ட இருந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்கலாம்? அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, அதுக்குள்ள இருக்க நிதர்சனமான உண்மைகள வந்து வரக்கூடிய மாணவர்களாகட்டும், அல்லது பெற்றோர்களாகட்டும், அத சிந்திக்கிறதே கிடையாது. ஸோ 5,00,000 10,00,000 கட்டுனா வெளிநாடு போனா 2,00,000 3,00,000 சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்றத வந்து நம்புறவங்க. அதாவது நேர்மையான வழிகளை வந்து நம்ம காட்டும்போது, அத ட்ரஸ்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா பொய்க்கு வந்து எப்பயுமே வலிமை அதிகன்றது நான் அந்த நேரத்தில ரொம்பவே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து, "நீங்க ஸ்டூடெண்ட்டா போய் படிக்க போற மாரி இருந்தா, நான் ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து விசா எடுத்து குடுக்குறேன். அங்க வந்து என்னால முடிஞ்ச ஒர்க் சப்போர்ட் எல்லாம் பண்ணி குடுக்குறேன் உள்ள போனதுக்கப்புறம்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "சரி யோசிச்சு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புனாங்க. இது வந்து ஒரு வகையான ஸ்கேம். 2வது அ எங்க நாமக்கல்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. ஒரு ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ் பேக் வந்து என்னாச்சுன்னா, அ கனடாவுல வந்து ஒர்க் விசா ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 லேக்ஸ் கிட்ட வந்து ஒரு 20 பேருக்கு மேல வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பையன் வந்து எனக்கு காலேஜ்ல நான் ஸ்டாஃபா இருக்கும்போது, பிஜிபி நிறுவனத்தில வேலையில இருக்கும்போது, எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்த ஒரு பையன். அவன் வந்து வெளிநாடு துபாய் அங்கேன்னு போயிட்டு வந்திருப்பான் போல. வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எதுவும் கிடையாது. ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாரி எதுவும் இல்ல. அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்றேன்னு சொல்லி கனடாவுக்கு வந்து ஒரு 20 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க. 10,00,000 7,00,000 8,00,000 அந்த மாரி நெறைய பசங்கட்ட எல்லாமே படிச்ச பசங்க தான். எல்லார்ட்டயுமே அமௌண்ட் வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு இது மாரி துபாய் வழியா தான் நாங்க வந்து கனடா கூட்டிட்டு போவோம். டைரக்ட்டா ஒர்க் விசா வந்து கொஞ்சம் டிலே ஆவுது. உங்களுக்கு ப்ராசஸ் எவ்வளோ குயிக்கா முடிச்சு குடுக்க முடியுமோ முடிச்சு குடுக்குறோன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து துபாய்க்கு வந்து ஒரு டூரிஸ்ட் விசா போட்டு எல்லாத்தையும் கூட்டு போயிட்டானுங்க. ஒரு 20 பேத்த வந்து ஒரு 3 நாள் ட்ரிப்ல வந்து இங்கேருந்து கூட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட் அங்க ரூம் எடுத்து குடுத்து, தங்க வச்சு எல்லாமே பண்ணிட்டானுங்க. பண்ணிட்டு இவனுங்க பாட்டுக்கும் வந்துட்டானுங்க. எங்களுக்கு வேலை இருக்கு. நான் ஒர்க் விசா சம்மந்தமா இமிகிரேஷன் போணும், அங்க போணும்னு சொல்லிட்டு, இவன் இங்க ஊருக்கு வந்துட்டான். இன்னொருத்தன் வந்து அப்படியே எஸ்கேப். கடைசியா அந்த பசங்க விசா முடிஞ்சு, டூரிஸ்ட் விசா முடிஞ்சு, விசா இல்லாம அங்க சுத்திட்டு இருக்கும்போது, துபாய் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து பார்த்துட்டு ரோட்ல சுத்திட்டு இருக்கானுங்க. விசா இருக்கான்னு செக் பண்ணும்போது, விசா இல்ல அப்படின்ற பட்சத்தில அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம
இங்க வந்து மறுபடியும் இங்கேருந்து அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி, அங்க பெனால்டி கட்டி, அதுக்கப்புறம் வந்து எல்லா பசங்களும் எங்க ஊருக்கு வந்தாங்க. அந்த பசங்கள்ல நெறைய பசங்க வந்து ஆல்ரெடி என்கிட்ட யுகே கேட்டு, "நான்லாம் இது உங்க ப்ரொஃபைலுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது கண்ணு" அப்படின்னு சொல்லி, நான் வந்து அவங்கள திரும்ப அனுப்பிவிட்ட பசங்கள்ல நெறைய பசங்க ஏமாந்த பசங்க. மறுபடியும் அவனுங்கலாம் வந்து, "அண்ணா இந்த மாரி நீங்க சொன்ன பேச்சு கேட்காம நாங்க இவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டோம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயங்கள வந்து இது பண்றாங்கன்னா, அதில எந்த வகையான நேர்மையா இருக்கு, இது வந்து முடியுமா, முடியாதா அப்படின்றத நம்ம யோசிக்கிறதில்ல. ஏமாறுறவங்க வந்து என்டையர் ஹிஸ்டரியிலயுமே பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அந்த ஏமாற்றங்கள மக்கள் வந்து இன்னுமே நம்புறாங்க. அது ரொம்ப ரியாலிட்டிக்கா வந்து சொல்லும்போது, "ஓ! இருக்க மாட்ருக்கு. ஸோ போனா கிடைக்கும். ஆ எடுத்தோனே 3,00,000 4,00,000 சம்பாரிக்கலாம்." அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, உங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ள போனா, உங்களோட குவாலிஃபிகேஷன் அவ்வளோ சேலரி கிடைக்குமா? உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கா? அப்படின்றத ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறதில்ல. இது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, "ஓ! இவங்களுக்கு பண்ண தெரியல. இந்த ஆஃபீஸ்ல இவங்களுக்கு வந்து பண்ண தெரியாது." அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்களே தவிர, அதில இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைய சொல்லும்போது யாரும் ஏத்துக்கிற பக்குவமே கிடையாது. அ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏமாற்றங்கள் வந்து மக்கள் வந்து அ சில விஷயங்கள இன்னும் சந்திப்பாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோட்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சாரதா குரூப் ஆஃப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில என்ன பண்ணாங்கன்னா, அது சாரி வெஸ்ட் பெங்கால்ல. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க. அதில ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து நாங்க குடுக்குறோம். 20% 30% வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட்டோட குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா ப்ராமிஸ் பண்ணிட்டு அ பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த சாரதா குரூப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சிட் ஃபண்ட் கம்பெனியில. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணம் சேர்ந்தோனே அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து குளோஸ் பண்ணிடுறாங்க. மக்கள் வந்து எந்த இடத்துல ஏமாறுறாங்க அப்படின்னா, லோக்கல் ஏரியாவுல ஒரு ட்ரஸ்ட்ட வந்து பில்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஏமாத்தணும்னு நெனைக்கிறவங்க, லோக்கல் ஏரியாவுல ஒரு ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதேமாரி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து ஏஜென்ட் மாரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நம்மளுக்கே தெரிஞ்சவங்க வந்து நம்மள பத்தி அ நமக்கு தெரிஞ்ச நெருக்கமானவங்க வந்து இந்த மாரி பண்ணா இதில இவ்வளோ கிடைக்கும். அந்த மாரி கிடைக்கும்போது, நம்மளோட மனசே ஒரு செகண்ட் வந்து யோசிக்காம பரவால்ல இன்வெஸ்ட் பண்ணா ஏதோ கிடைக்கும் போல ரிட்டர்ன்ஸ் அதிகமா, வேலைக்கு போகாம கூட நெறைய சம்பாரிக்கலாம் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா நம்பிர்றோம். அந்த டெக்னாலஜி அந்த தாரக மந்திரத்த அடிப்படையில ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல வந்து ஸ்கேம் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி. ஸோ ஆன்லைன்ல வந்து சர்வே அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, மாசம் ரூ. 50,000 நீங்க வீட்ல இருந்தே சம்பாரிக்கலாம். இதுக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நீங்க வந்து வீட்ல இருக்கக்கூடிய மனைவி, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாரி வந்து கவர்மெண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு ரிட்டயர் ஆனவங்க, இந்த மாரி மக்கள வந்து டார்கெட் பண்றாங்க. ஸ்பீக் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் ரூ. 50,000 சம்பாரிக்கலாம் வீட்ல இருந்தே அப்படின்னு சொன்னோனே, நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்றாங்க. அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வாங்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே. நீங்க 10,000 வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க அந்த ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க அத ஃபில் பண்ணி ப்ராப்பரா வந்து எந்தவித எரர் இல்லாம சப்மிட் பண்ணா, மாசம் ரூ. 50,000 சம்பாரிக்கலாம் அப்படின்ற ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட அதுலயுமே லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுமே பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து சேர்ந்த பிறகு, அவங்களுமே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதாவது மக்கள் வந்து எப்படி வந்து ஈஸியா சம்பாரிக்கலாம் அப்படின்ற யோசிக்கிறத தவிர, இது வந்து கொஞ்சம் நேர்மையா கொஞ்சமா நேர்மையா இருக்கா? ஸோ இது ட்ரஸ்டபுளா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிக்கிறதில்ல. ரூ. 10,000 தானே இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ எப்படியும் மாசம் வந்து 50,000 கிடைக்குதுல்ல. 50,000 இல்லைனாலும் ஒரு 20,000 கிடைச்சா கூட, நம்மளுக்கு ரூ. 10,000 போட்ட காச விட நம்மளுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அப்படின்ற எண்ணத்துல லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் ஜாயின் பண்ணிட்டு கடைசியா அவன் வந்து கம்பெனிக்காரன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாம ஆன்லைன்ல வந்து நம்ம ஏமாறுறது வந்து ஒரு வகையான ஏமாற்றங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்யம் கம்ப்யூட்டர் சர்வீஸ். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது வந்து இவங்க கம்பெனிலேயே வந்து ப்ராஃபிட் நீங்க வந்து ஷேர் பண்றோம். நீங்க எல்லாமே பிசினஸ் பார்ட்னர் மாரி எங்க கூட வந்து சேருங்க. அப்படின்னு சொல்லிட்டு,
கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஃபேக்கா வந்து கணக்கு காட்டி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,000 கோடி வந்து இந்த சத்யம் கம்ப்யூட்டர் நிறுவனம் வந்து ஸ்கேம் பண்ணாங்க. இது எப்படி வந்து நம்புறாங்க அப்படின்னா, லோக்கல் ஏஜென்ட் மூலியமா தான் இவங்கள எல்லாத்தையுமே நம்ப வச்சு, மக்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஏமாத்துறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து ரீசென்ட்டா நடக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ஸ்கேம்லாம் வந்து நெறைய விஷயங்கள் நான் ரீசென்ட்டா பார்த்தேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்லருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியன் பேரண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கால் வருது. இந்த மாரி உங்களோட சன் வந்து யுஎஸ் போலீஸ் வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாரி தப்பு பண்ணிட்டாரு. ட்ரக்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணாரு. நாங்க வந்து அவங்கள வந்து புடிச்சுட்டோம். நீங்க வந்து அவர வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இத்தன லட்ச ரூபாய் அமௌண்ட் கட்டணும். இம்மீடியட்டா அரேஞ்ச் பண்ணி கட்டுங்க. இல்லைன்னா உங்க பையன் வந்து லைஃப் டைம் ஜெயில்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்களுமே வந்து அத பத்தி எதுவும் யோசிக்காம பையனையும் வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணாம, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பதட்டத்தில, அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 5,00,000 வரலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டி விட்டாங்க. கடைசியா பார்த்தா அது ஒரு வகையான ஸ்கேம், டிஜிட்டல் ஸ்கேம். ரீசென்ட்டா வந்து இந்த 2023 டூ 25ல வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி வந்து கால் பண்ணிட்டு, நாங்க போலீஸ்ல இருந்து பேசுறோம், சிபிஐல இருந்து பேசுறோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் நெறைய கேஸஸ் இருக்கு. இதில வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ரிட்டயர் ஆன ஒரு ஆஃபீசர் ஒருத்தர் கால் பண்றாங்க. இந்த மாரி நீங்க போலீஸா இருக்கும்போது, நெறைய இல்லீகல் மணி இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு கிளியரா. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்போ வந்து ரூ. 20,00,000 பணம் கட்டல அப்படின்னா, உங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, உங்களோட லைஃப் வந்து நாங்க குளோஸ் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி த்ரெட்டனிங்லாம் நெறைய குடுக்குறாங்க. இதுக்கு அவர் வந்து போலீஸா இருந்தவர், ரிட்டயர் ஆனவர். பட் லஞ்சம் வாங்குன காரணத்தினால அவரு பதட்டப்படுறாரு. வெளியில போய் சொல்றதுக்கு பயந்துகிட்டு. ரூ. 10,00,000 வந்து பேமெண்ட் வந்து குடுத்துடுறாங்க. அவங்களுமே சிபிஐ அதிகாரி மாரி வீடியோ கால்லாம் பண்ணிட்டு, அ பெர்ஃபெக்ட்டா வந்து பேசி அமௌண்ட்ட வந்து ஏமாத்திர்றாங்க. இது வந்து ரீசென்ட்டா நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். நெறையவே நம்ம வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்ப்போம். இந்த மாரி வந்து போலீஸ் மாரி பேசுறது. சிபிஐ ஆஃபீஸ்லருந்து நாங்க பேசுறோம். உங்களோட உங்களோட பார்சல்ல வந்து ட்ரக்ஸ் வந்திருக்கு, கஞ்சா வந்திருக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்கள வந்து த்ரெட்டனிங் பண்ணி, அவங்கள பயமுறுத்தி, அவங்கள யோசிக்க விடாம ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வகையான ஏமாற்றம். இன்னைக்கு வந்து அதான் 2023ல மட்டும் கிட்டத்தட்ட 10,00,000 கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. ஆனா 2024 டூ 25ல பார்த்தீங்க அப்டின்னா, 22,00,000 கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இந்த மாரி டிஜிட்டல் ஸ்கேம்ல. அப்ப ஏமாத்துறவங்களோட எண்ணிக்கை வந்து டபுள் மடங்கா வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்காங்க. ஆனா ஏமாறுறவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யோசிக்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஒரு தடவ வந்து ஏமாறுறாங்க. பல விஷயங்கள வந்து நியூஸ்ல பார்க்குறாங்க. இது உண்மையா, பொய்யா அப்படின்றத அந்த ஆராயக்கூடிய தருணத்த வந்து அவங்க மறந்துடுறாங்க. ஒரு தடவ ஏமாறும்போது, அதிலிருந்து என்ன விஷயங்கள வந்து நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு எந்த விஷயத்துல வந்து நம்ம ஏமாந்தோம். இனி எப்படி ஏமாறக்கூடாது அப்படின்ற அந்த கற்றல், அந்த லேர்னிங் வந்து இல்லாதனால தான் இன்னைக்கு நெறைய பேர் ஏமாந்து லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க ஏமாளியாவே மட்டுமே இருக்கிறாங்களே ஒழிஞ்சு, அந்த ஏமாற்றத்திலிருந்து என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு சிரித்து மகிழக்கூடிய ஒரு கோமாளியான ஒரு வாழ்க்கைய வந்து எல்லாருமே மறந்துடுறாங்க. அதே மாரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் வந்து மிகப்பெரிய அளவுல நடந்துச்சு. அவங்க எப்படின்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிய வச்சே வந்து ஆ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணது. இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ஆக்டர் வந்து துல்கர் சல்மான் அவரோட படம் கூட ஒண்ணு வந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எந்த மாரி வந்து பேங்க்ல பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்த எடுத்து இல்லீகலா யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நெறையா ஏர்ன் பண்ண மாரி காட்டியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபேக்கான வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் எல்லாமே வேல்யூஸ் அதிகமா காட்டி, அது மூலியமா நெறைய பேர இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஸ்கேம் பண்ணாரு. ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அவர பத்தி சொல்லணும். என்ன அப்படின்னா, அவர் அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் வந்து அதில போறக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு லக்ஸூரியான லைஃப் வந்து குடுக்கணும்னு நெனச்சாரு. அதனால வந்து அவங்களோட
ஏர்லைன் வந்து ரொம்ப பிரீமியமா காட்டியிருந்தாரு. லக்ஸுரி சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஃபுட்டு, காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ரொம்ப நஷ்டத்தில போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி வந்து கடன் பேங்க்ல வாங்குனதுல. ஸோ கடைசியா வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து அ ஆர்சிபி அணிய வந்து அவரு தான் ஏலத்துக்கு எடுத்திருந்தாரு அந்த டீமோட ஓனரா. கடைசியா வந்து அந்த ஆர்சிபி பெங்களூர் டீம் வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு 16,000 கோடி ரூபாய் சம்திங் வந்து டீம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இங்க வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வந்து நம்பி ஒரு வாழ்க்கைய தொலைச்சவங்களும் ஏமாளியா இருக்காங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கூட. ஸோ ஒரு விஷயங்கள வந்து எத செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற அந்த கோணத்தில யோசிக்காம லக்ஸரியா போயிட்டு ஏமாந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதேமாரி நீரவ் மோடி, டைமண்ட் ஊழல். ஸோ காமனா வந்து எப்படி வந்து ஏமாளியா மாறுறோம் அப்படின்னா, ஈஸியா வந்து அவங்கள ட்ரிக்கர் பண்றது. பணம் அதிகமா கிடைக்கும். எஃபோர்ட் வந்து நீங்க அதிகம் போட தேவையில்ல. நாங்க பார்த்துப்போம். இது வந்து அர்ஜென்ட் டீல், அர்ஜென்ட் ஆஃபர் இந்த மாரி நெறைய வந்து ஸ்கேம் இருக்கு. லிமிட்டடா தான் அந்த ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் இது அப்படின்ற மாரி. ஸோ ஏமாளின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க படிக்காதவங்களும் கிடையாது. பணம் இல்லாதவங்களும் கிடையாது. யோசிக்கக்கூடிய அந்த திறன வந்து இழந்துடுறவங்க. அதாவது இந்த விஷயம் வந்து பண்ணக்கூடியவங்க, யோசிக்காம வந்து மத்தவங்கள வந்து பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்றவங்க. ஸோ அந்த கேட்டகரியில இருந்தா, நம்ம இப்பவே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். கொஞ்சமாவது யோசிக்கணும். இந்த விஷயம் வந்து சரியா, தவறா அப்படின்றத யோசிக்கணும். ஏமாறுறோம் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஏமாறாம லைஃப்ப வந்து நம்மளால ஜர்னி எடுத்துட்டு போவே முடியாது. ஸோ அந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிட்டு, அத எப்படி நம்மளோட லைஃப்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றது தான் மேஜரான விஷயம். ஸோ அப்பதான் நம்மளால ஏமாளியிலிருந்து கோமாளியா மாற முடியும். கோமாளியா இருந்தா மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும். ஸோ லைஃப்ல வந்து மிகப்பெரிய மனிதர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாரும் ஒரு நாளு ஏமாளியா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க பண்ண ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏமாற்றத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்த வந்து சிரித்து சமாளிச்சுட்டாங்க. ஓகே இந்த விஷயத்த நம்ம ஏமாந்துட்டோம், லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்துலருந்து புதுசா லேர்னிங் எடுத்து, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதுலருந்து லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க. ஸோ நம்மளாலயும் வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும். ஏமாளின்றவங்க வந்து இக்னோர் பண்ணாம, அவேர்னஸ் இல்லாத ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க. கோமாளின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடியன்ஸ் கிடையாது. கண்ட்ரோல் பிளஸ் கிளாரிட்டி அவங்ககிட்ட வந்து ஒரு அமைதித்தன்மை இருக்கும். ஏமாளியிலிருந்து கோமாளியா மாறுன தருணத்தில. ஏமாளி வந்து நம்ம என்னைக்கு வந்து எந்த இடத்துல ஏமாந்தோம் அப்படின்றது வந்து ஒரு லெசன். அந்த மிஸ்டேக்ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கோமாளியா நம்மளும் இருக்கலாம். லைஃப்ல வந்து ஏமாறும்போது அது ஒரு சிக்னலா நம்ம எடுத்துக்கணும். அந்த சிக்னல வந்து நம்மளோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஸோ லாஸ்ட்டா வந்து என்னோட லைஃப்ல வந்து பெர்சனலா நடந்தது. அ நான் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ் வந்து நல்ல குரோத்ல இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். வெளிநாட்டிலருந்து வந்த டைம்ல. அப்ப என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் அவரு. பட் வொர்க்கிங் பார்ட்னர், ஒர்க் பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. ஒர்க் ஃபுல்லா நான் பண்ணி குடுத்தேன். ஸோ கடைசியா என்னாச்சு அப்டின்னா, ஒரு பணம் வந்து கோடிக்கணக்குல வந்து ஒரு 5 குரோர்ஸ் கிட்ட வந்து ஏர்ன் பண்ண டைம்ல என்னாச்சுன்னா, வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து உங்களுக்கு எதுவும் என்னால பண்ணி குடுக்க முடியாது. நீங்க என்னால இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 5 லேக்ஸ் மட்டும் குடுத்துட்டு, நீங்க வேற ஏதாவது பார்த்துக்கங்க. இல்ல நீங்க தனியா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கங்க அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு அந்த ஏமாந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து வெளியில வந்துட்டு, ஆ ட்ரேடர்ஸ் ஆரம்பிச்சு மறுபடியும் நமக்கு என்ன தெரியுமோ, ஸோ அதையே லைஃப்ல வந்து பிசினஸா பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஏமாற்றத்த வந்து தாங்கக்கூடிய மனசு ஃபர்ஸ்ட்டு இருக்கணும். அதுலருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிட்டாலே போதும். ஏமாளியிலிருந்து ஈஸியா வந்து கோமாளியா மாறி, லைஃப்ல வந்து நம்மளாலயும் ஜெயிக்க முடியும். இங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். ஆனா ஏமாளியா இருக்கிறவங்க அப்படியே இருந்துடுறாங்க. அதுதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் வந்து ஏழைகள் வந்து இன்னுமே ஏழைகளா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பணத்த நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. பணக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த தனக்காக ஓட வைக்கிறாங்க. ஸோ 2க்குள்ள வித்தியாசம் இவ்வளோதான். இந்த ஏமாளிக்கும், கோமாளிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, இந்த ஏழை பணக்காரனுக்குள்ள வித்தியாசம் மாதிரி தான். லைஃப்ல ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ வந்து
லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். வாய்ப்பளித்து மிக்க நன்றி சார். இது ஒரு உரை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இது ஒரு குரல் அல்ல, இது ஒரு அதிர்ச்சி. யாரும் கேட்காத உண்மையை இன்று மேடையே கேட்டது. ஏமாளியாக பிறந்தவன் இல்லை, ஆனால் ஏமாளியாக மாறுவது நம்முடைய கவனக்குறைவு. நாம் நம்புகிறோம், ஆனால் சரிபார்க்கவில்லை. நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் ஆராயவில்லை. அதனால்தான் ஏமாளிகள் உருவாகிறார்கள், கோமாளிகள் சிரிக்கிறார்கள். நான் பார்த்த வாழ்க்கை உண்மைகள். ஒரு நாள் ஜெர்மனிக்கு குழந்தை அனுப்ப வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். நான் உண்மையை சொன்னேன். மாணவராக மட்டும்தான் செல்ல முடியும், மொழி முக்கியம். ஆனால் அதே தகவலை வேறொருவர் பணம் வாங்கி சொன்னார். அவர்கள் மீண்டும் பணத்தை கொடுத்தார்கள். பிறகு வந்து சொன்னார்கள், நாங்கள் ஏமாந்து விட்டோம். உண்மை சொல்லும் மனிதன் தோற்றான், பொய் சொல்லும் மனிதன் வென்றான். அதுதான் ஏமாளி வாழ்க்கை. கனடா வேலை வாய்ப்பு என்று சொல்லி அலுவலகம் திறந்து பதிவு இல்லாமல் பணம் வசூல். டூரிஸ்ட் விசாவில் துபாய்க்கு அனுப்பி அங்கே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். மக்கள் கனவு கண்டார்கள், மோசடி நடந்தது. மேற்கு வங்காளத்தில் சிட்பண்ட் 2000 கோடி வரை வசூல். நம்பிக்கை உருவாக்கி ஒரே நாளில் மூடிவிட்டார்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதம் 50,000 என்று ஆசை காட்டி கோடிகளில் பணம் வாங்கி மறைந்தார்கள். எஜுகேஷன் ஸ்கேம். உங்கள் மகன் கைது என்று சொல்லி பெற்றோரிடம் பணம் பறிக்கிறார்கள். போலீஸ் நேம் பயன்படுத்தி மிரட்டி லட்சக்கணக்கில் மோசடி. சத்தியம் நிறுவன மோசடி, ஸ்டாம்ப் பேப்பர் மோசடி, ஹர்ஷத் மேத்தா பங்கு மோசடி, கிங்ஃபிஷர் போன்ற இவையெல்லாம் ஒரு பாடம். நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல. ஏமாளி யார்? யோசிக்காமல் நம்புகிறவன். கோமாளி யார்? தவறிலிருந்து கற்றுக்கொண்டு சிரித்தபடி வெற்றியை அடைய போகிறார். நான் ஒரு நாள் நண்பருடன் சேர்ந்து வியாபாரம் செய்தேன். அவர் என்ன ஏமாற்றி விட்டார். அந்த நாள் என் ஏமாளி நாள். ஆனால் இன்று அந்த அனுபவம் என்னை கோமாளியாக மாற்றியது. நான் கற்றுக்கொண்டேன், நான் வளர்ந்தேன். இன்று நான் நின்று பேசுகிறேன். இறுதியாக கண்ட்ரோல் கூட்டல் கிளாரிட்டி ஈக்குவல் டு சக்சஸ். எங்கே நாம் ஏமாறுகிறோம், ஏன் நாம் ஏமாறுகிறோம் என்று புரிந்து கொண்டால் ஏமாளி வாழ்க்கை முடியும், கோமாளி வெற்றி தொடங்கும். ஏமாளியாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் அதே தவறை மீண்டும் செய்வதுதான் உண்மையான தோல்வி. நன்றி ரமேஷ் சார். பின்னோட்டத்துக்கு செல்லலாம். பின்னோட்டம் தருவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரமேஷ் சார், உங்க பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி அருணகிரி சார். ரமேஷ் சார் அருமை. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்க, சதுரங்க வேட்டை ஆசையை காமி ஆசையை தூண்டு அப்படின்னா, இந்த மாதிரி ரியலாக இது நடக்காது அப்படின்னு சொல்றது அவங்கள விட நம்ம ஆசை காட்டி மோசம் செய்கிறவங்கள நோக்கி மக்கள் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் முடியவே முடியாதுன்னு சொன்னதை எடுத்துகிட்டு போய் துபாயில் போய் டூரிஸ்ட் விசாவில் கொண்டு போய் இறக்கி விட்றது. நிறைய படித்தவர்கள் வேலை வாய்ப்பு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அதில் என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் போக முடியும்னு ஒரு 10 பக்கம் இருக்கும். அதை போய் எடுத்து படித்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கான பொறுமை இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நிறைய ஸ்கேம் சொன்னீங்க. இந்த ஆன்லைனில் 50,000 ரூபா சம்பளம், ஆளுக்கு 10,000 ரூபா கலெக்ட் பண்ணோன்னா 1,00,000 பேர் 10,000 ரூபா கொடுத்தாருன்னா அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிடுறான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கேம். கலைமகள் சபான்னு ஒரு ஸ்கேம் இருந்தது. நிறைய ஸ்கேம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இருந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க, இப்போ 12th எழுதுகிறான் எழுதுவான் அப்படின்னு விசு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏமாறுபவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு ஒரே விஷயம் அவேர்னஸ் தான் அப்படின்னு அழகாக முடிச்சிங்க. நன்றி, சூப்பரான ஸ்பீச். நன்றி நன்றி ரமேஷ் சார். ஏமாளி நம்பிக்கையில் வாழ்கிறான், கோமாளி அனுபவத்தில் வெல்கிறான். சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கு, திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நன்றி ரமேஷ் சார். அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய. நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரமேஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏமாளி அவரை பற்றி நிறைய உதாரணம், அதாவது நிகழ்காலத்தில் இருந்தது, அவருடைய துறையில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனால் இது எவ்வளோ சொன்னாலும் நம்ம நாட்டில் ஒரு 140 கோடி பேர் இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையாவது லைஃப்பில் நம்ம ஒரு
வேலை கிடைக்குமா, இல்லை இந்தியாவில் கிடைக்கல வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு நிர்பந்தமும் ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க யாருமே அந்த மாதிரி ஃபாரினுக்கு வந்து போறவங்க இங்க சரியான வேலை, அதாவது படிக்க போய் அதுக்கப்புறமா அங்க வேலை தேடுறதுன்றது ஒரு வகை. அது நிறைய நாட்டுக்கு போறாங்க. அமெரிக்கால இருந்து இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட போயிட்டு தான் இருக்காங்க. பட் படிக்க போகாம வேலைக்கு போறதுன்றது வந்து அவ்வளோ சுலபமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்றத மக்கள் புரிஞ்சுக்கொண்டா நல்லா இருக்கும். ஏன்னா படிக்கிறதுன்றது அதுக்கு விசா கொடுக்கறதே படிக்கிறதுக்கு, பிளஸ் அங்க வேலை தேடுறதுக்கான விசான்றது தெளிவா இருக்குது எல்லா கண்ட்ரிலையுமே. 2 வருஷம் படிக்கலாம்னா 1 இயர் அங்க இருந்து நீங்க வேலை தேடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. பட் நேரடியாகவே வேலைக்கு போறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியா நடக்கிறதான்றது நிறைய பேருக்கு ஏன் இன்னும் புரியலைன்னு தெரியல. நிறைய பேர் இங்க இந்தியன் கம்பெனிஸ்ல வேலை செஞ்சு அவங்க வந்து ஏதாவது ஃபாரின்ல இருக்கிற கம்பெனில வந்து அதே அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும், அங்க போறாங்க. அதற்கப்புறமா அங்கேயே இருந்து அந்த ஊர் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுவும் மக்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி போறாங்க. பட் உங்களுடைய விளக்கங்கள் ஒரு அருமையான அவேர்னஸை கொடுத்துருக்கு. நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். ஸோ ஏமாளி நம்பிக்கையில் வாழ்கிறான், கோமாளி அனுபவத்தில் வெல்கிறான். நன்றி. அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்பொழுது காலை வணக்கம். படித்தவனும் ஏமாறுகின்றான், படிக்காதவனும் ஏமாறுகின்றான். ஏமாற்றுபவன் புத்திசாலி, ஏமாறுபவன் அறிவாளி. ஏனென்றால் ஏமாற்றுபவன் இருந்தால்தானே ஏமாறுபவன் இருக்கின்றான். ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவன் இருந்து விடுகின்றான். நிறைய பேர் அந்த பணத்துக்காக தான் ஏமாறுகிறார்கள், பணத்துக்காக தான் ஏமாற்றுகிறார்கள். பணம் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வைக்கின்றது. அது இன்னும் எத்தனை காலம்தான் இதுபோல் ஏமாற்றுவார்கள், எத்தனை காலம்தான் ஏமாறுபவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று தெரியவில்லை. பணம் ஒரு முக்கிய காரணம் ஏமாற்றுபவனுக்கும் ஏமாறுபவனுக்கும். அந்த நிலை மாற வேண்டுமென்றால் அறிவாளி கூட அதில் மயங்கி விடுகின்றான். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதனால் ஏமாற்றுகின்றான். வேலை வாங்கி தருவது என்று ஏமாறுபவன் என்ன செய்வது, பணத்தை கொடுத்து ஏமாந்து விடுகின்றான். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அனைவரும் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் இதில் செயல்படுகின்றோமா என்று. வாழ்த்துக்கள், நன்றி. இவ்வளவு கருத்துக்களையும் நற்பொழுதில் இன்று கூறியதற்கு ரமேஷ் ராஜா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றி. நன்றி நன்றி தாமோதரன் சார். அப்டேட் ஆகாத மனம் அவுடேட்டட் வாழ்க்கையா மாறிடும். பிளைண்ட் பிலீஃப் ரொம்ப டேஞ்சரு, ஸ்மார்ட் பிலீஃப் இஸ் பவர்ஃபுல். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். தேங்க்யூ சார். சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். எந்தெந்த இடத்துலலாம் ஏமாறுறோம் அப்படின்றத நிறைய நம்ம லைஃப்ல வச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். அப்புறம் ஏமாளி வந்து கோமாளியா மாறினாதான் நம்ம வந்து சக்சஸ், அது மாறி அந்த ஏமாற்றத்தை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பணத்தை நோக்கி ஓடுகிறவன் ஏழை, பணத்தை ஓட வைக்கிறவன் பணக்காரன் ஆகிறான் அப்படின்ற அந்த பணத்தோட பத்தி சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள், மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி சுனிதா மேம். டேட்டா இல்லாமல் முடிவு எடுத்தோம்னா வாழ்க்கை வந்து டெலிட் ஆகிடும். கண்ட்ரோல் கூட்டல் கிளாரிட்டி, அதுதான் வந்து வாழ்க்கையை வெற்றியாக மாற்றும். அடுத்ததாக லோகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்பொழுது. ஐயா, அனைவருக்கும் இனிய நற்பொழுது காலை வணக்கம். நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்களும் வாழ்க்கையில் பல முறை ஏமாந்துருக்கோம். என்ன பண்ணுறதுங்க, இந்த அவசர உலகத்தில் எப்படியாவது நம்ம முன்னேறணும், பெரிய ஆள் ஆயிடணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். அது முடியாது. உண்மையான உழைப்பு தான் நமக்கு என்றைக்குமே
நமக்கு உதவி செய்யும். உண்மை 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 உண்மையை பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், பகல் கொள்ளை அடிக்கிறார். நன்றி ஐயா, நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப நல்லா சொன்னார் இன்னைக்கு. நன்றி 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 ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி லோகநாத் சார். ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் வரிகளுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. இது வந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய கவிதையிலிருந்து உருவான முதல் படம் மலைக்கல்லன். சிறப்பான வரிகள் தந்த லோகரா ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து தன்மன ஐயா. நட்புலரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நலமான நற்காலை வணக்கம். உண்மையிலேயே ரமேஷ் ராஜ் சார் நல்ல பொறுமையாக நிதானமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அவருடைய கேள்விப்பட்டது, அதே மாதிரி அயல்நாட்டில் இன்றைக்கி எப்படிலாம் ஏமாற்றம் நடக்குது, அதனால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நிறையா செய்திகளை சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் செயல்களால் ஏமாறுறாங்க. செயல்களை செஞ்சு அவர் சரியாக இல்லைன்னா கோமாளி என்ற அந்த பட்டத்தை வாங்குறாங்க. அவர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், சில பேருக்கு வந்து பணத்துக்காக ஓடுறாங்க, சில இது வந்து பெரிய வசதியானவங்க பணத்தை ஓட வைக்கிறாங்கன்னு சொன்ன வார்த்தை ரொம்ப ஒரு 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 மாற்றமான புதிய வார்த்தையாக இருந்துச்சு. ரொம்ப நமக்கே மெய் சிலுக்க மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மனிதர்களால் புதிய புதிய செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது, ஓஹோ 30 நாள் இல்லை 60 நாளில் கூட அதை வச்சா கூட புதிய புதிய கிடைக்கும் போல அப்படி எண்ணத்தை தான் உருவாக்குது. நன்றி சார், தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றி சார். நெட்வொர்க் இஷ்யூனால வெளியில் போயிடுச்சு, மெசேஜ்லாம் இருக்கான்னு தெரியல. யாராவது மெசேஜ் மட்டும் இன்கால் மெசேஜை ரீட் பண்ணுறீங்களா? அனைவருக்கும் நற்புலரி. எஸ் மேடம். இனிய காலை வணக்கம். ரமேஷ் ராஜ் சாரோட கருத்துக்கள் பேசி எக்ஸலண்டா இருந்தது. நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவா இருந்தது இன்னைக்கு. ஏன்னா மக்களுக்கு இது ஒரு தேவையான ஒரு பதிவு. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க சமயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏமாற்ற உலகத்துல நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பதிவு. எக்ஸலன்ஸ் சார், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார், நல்லா இருந்தது இன்னைக்கு கருத்துக்கள். தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றி நாகவல்லிமான். அடுத்து லட்சுமி நாராயண கே சார், உங்களோட பின்னோடத்தை தரலாம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையான டாபிக் சார். இன்னைக்கு அந்த ஏமாண்டு கோமாளி வந்து கேட்டுட்டு இருக்கேன். ரமேஷ் ராஜ் சார் வந்து நிறைய விஷயம் சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக நடந்தது வந்து டிப்ளமா முடிச்சுட்டு 87 வந்து நெய்வேலியில் வந்து நான் அப்பா ஒர்க் பண்ண ஆக்சுவலாக. நெய்வேலியில் வந்து அப்போ வந்து சொசைட்டின்னு எடுத்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் ரமேஷ் சார் தெரிஞ்சிருக்கணும். சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ காசு கேட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து திருச்சியில் வந்து ஒரு 1 இயர் அப்ரண்டிஷிப் தான் முடித்தேன். இப்படி 11th மந்த் வந்து எடுத்தாங்கன்னா நெய்வேலியில் அப்ரண்டிஷிப் எடுப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே பணத்தை கட்டி இங்கே வந்தால் தான் அங்கே முடிச்சவங்க கிடைக்காது, இங்கே அப்ரண்டிஷிப் கிடைச்சா தான் இங்கே வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த 11th மந்த்தில் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்தேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து பணத்தை கட்டி பண்ணேன். பட் ஆனால் யாருமே வந்து நான் அது பண்ண முடியும் அவங்கள ஆக்சுவலாக. நல்ல வேலை நான் சுதாரிச்சுட்டு அங்கேயே இருக்காமல் நான் வெளில வந்து நிறையா வந்து வெளி உலகத்தை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு நல்லா இருந்திருக்கேன் நான். இந்த ஏமாண்டு கோமாளி, இந்த ஏமாண்டுன்றது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் அவங்க எல்லாமே இது பண்ணுறாங்க. நம்ம உஷாராக இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கோமாளியாக மாற்றிடுது நம்ம. ரொம்ப தேங்க்ஸ் சார், அருமையான விஷயம் சொன்னார் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பராக இருந்தது சார். நன்றி நன்றி சார். ஹலோ சார். எஸ் மேம். நம்பிக்கைதான் விதை, முயற்சிதான் மரம், வெற்றிதான் பழம். ஆனா அந்த நம்பிக்கை வந்து பிளைண்டா நம்பாம அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்புறது நல்லது. அப்படி நம்பினா தோல்வி வர்றது வாய்ப்பு இல்லை. மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை. எஸ் சார், குட் மார்னிங் டு ஆல், ஹாப்பி மார்னிங். எஸ் சார், மிஸ்டர் ரமேஷ் சார், உங்களுடைய இன்னைக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் சச் எ கிரேட் சார். டுடே எப்படி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, எப்படி பப்ளிக் வந்து அன்அவேர் இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு அவேர்னஸ் சில எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் சொன்னது சச் எ கிரேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார்.
நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து சிவகணி மேம், உங்களுடைய பெண்ணுடத்தல். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஏமாந்துட்டுருக்காங்க. உண்மை வந்து ஒரு சில நேரங்களில் நம்பப்படுவதில்லை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையுமே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் மெசேஜ் படிச்சிருவா சார்? படிங்க மேடம். ஓகே. வீரசேகரன் சார், அனைவருக்கும் இனிய நற்புல்லரி வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொழிவாளருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சண்முக வீரமணி சார், எக்ஸலண்ட் செஷன் பிரதர் about ஏமாளி அண்ட் கோமாளி வித் நைஸ் எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ, வாழ்க வளமுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் ராஜன் சார், இனிய காலை வணக்கம். அனைத்தும் உண்மையான உதாரணங்கள். இன்றைய உரை பலரை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் நாராயணன் சார், நைஸ் நரேஷன் ஆஃப் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் fraudulent happenings. A clarion call towards financial awakening. Kudos to Mr. Ramesh Raj sir அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All valuable information regarding ஏமாளி டு கோமாளி, வெரி ப்ராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி மேம் சொல்லியிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை. சார் தேங்க்யூ. நன்றி நன்றி மேம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் பின்னோட்டம் கொடுத்துட்டோம். ஏற்புரை போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய ஏற்புரை தரலாம் சார். தேங்க்யூ சார். ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஏமாறாதவன் புத்திசாலி இல்லை, ஏமாற்றினாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டவனே புத்திசாலி. உங்களை ஏமாற்றுபவர்கள் உங்களுக்கு ஒரு டீச்சர். நோ பெயின் நோ கெயின், நோ ப்ராக்ரஸ் நோ சக்ஸஸ். ஏமாளி அப்படின்றவங்க ஒரு லேர்னராக இருக்கணும், ஸ்மார்ட்டராக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதிலிருந்து ஒரு லீடராக வந்து உருவாக முடியும். ஸோ நம்மளுடைய லைஃப் பேட்டர்ன் அப்படின்றது ஏமாற்றத்தில் ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு மிஸ்டேக்கை வந்து நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு பெயின் க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக எடுத்து அதிலிருந்து நம்மளோட லைஃப் வந்து க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த க்ரோத் வந்து நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வந்து உருவாக்கும். ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் வந்து நம்மளுடைய சிரித்து மகிழக்கூடிய அந்த கோமாளி தருணத்தை வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லைஃப் பேட்டர்ன். ஸோ இது வந்து சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய மிஸ்டேக்கை எப்படி வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து நம்ம கோமாளியாக மாறுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குமரேசன் சார் அவர்களுக்கும் நட்புலருக்கும் நன்றி. நன்றி 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 சார். சிறப்பான ஏற்புரை கொடுத்தீங்க, நல்ல ஒரு செஷன் கொடுத்தீங்க. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு வருது. மிடில் ஈஸ்டில் 5th வீக்காக வந்து வார் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வெல்ல முடியாத படை என்று உலகத்தில் ஒன்று இல்லை. ஸோ அதை தான் அந்த வார் நமக்கு காட்டுது. அமெரிக்கா வந்து ஈரானோட வார் நடத்துறதுனால நாமெல்லாம் எப்படி பாதிச்சிருக்கோம், உலகம் முழுக்க மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்கன்ட்டு. ஸோ உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊட்டாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் பி அருணகிரி. நன்றி.